வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்து மகிழ்வோம். எந்த செயல் செய்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்கலாம் பார்த்திடலாம் வாங்க. மனசுலையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஆரோக்கியம் வேணும்னா மனசை நம்ம எப்படி வச்சுக்கணுங்க, தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நிலத்தில் ஒரு விதை போடுறோம் இல்லையா, தண்ணி தெளிக்கும் போது அதனுடைய தன்மை முளைத்து அது அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல அது ஆரோக்கியமாகவோ இல்லை நலிந்தோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு பயனை கொடுக்கும். அதே போல தாங்க நம்ம மனசில் எந்த எண்ணம் போடுறோமோ அது முளைத்து நம் வாழ்க்கையாக மாறும். ஸோ நல்ல விஷயத்தை விதைப்போம், வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிப்போங்கிறது சத்தியமான உண்மை. வாழ்க்கையில் நாம் வெற்றியாளராக நாம் மாறணும் அப்படின்னா, வெற்றியை அனுபவிக்கணும்னா கெட்ட எண்ணத்தை நமக்குள் ஒரு பொழுதும் விடக்கூடாது, வளரவும் விடக்கூடாது. களையை பிச்சு எறிகிற மாதிரி கெட்ட எண்ணத்தை தூர போட்டுட்டோன்னா வாழ்க்கையில் நமக்கு நிறைய வெற்றிகள் குவியும். ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா சில குணங்கள், தீய குணங்கள் இருக்கும். சிலருக்கு கோபம் அதிகமாக வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசில் எதையாவது வச்சுட்டு வெளியில் யாரையாச்சும் காயப்படுத்துவாங்க. சில பேர் ரொம்ப ஒரு பொறாமை குணத்தோட, சிலர் பார்த்திங்கன்னா வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சிலர் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசைப்படுற குணத்தோடு இருப்பாங்க. சிலருடைய குணம் பார்த்திங்கன்னா பிறர் மனையை தவறாக பார்க்குற எண்ணம் வரும். இல்லைன்னா ரொம்ப பெருமை பேசிக்குவாங்க, தற்பெருமை சொல்லுவாங்கள்ல. சிலர் அவமதிக்கிறோமா அப்படின்ட்டு எல்லாரையும் அவமதிப்பாங்க. அந்த மாதிரி குணங்கள் நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை நினச்சிக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைத்தால் எதையும் மாற்றுவது அவ்வளோ சுலபம் இல்லை. வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே நாம் செய்த செயலுக்கான விளைவு மட்டுமே. இந்த உண்மையை நம்ம உணரணும். ரொம்ப எல்லாரையும் அதிகாரம் பண்ணுறோமான்னு கவனித்து பாருங்க. இந்த குணங்கள் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த குணங்கள் எது இருந்தாலும் நமக்கும் நம் மனதுக்கும் ஆபத்தாகத்தான் மாறும். ஸோ கவனமாக நல்ல எண்ணங்களை நிரப்பி வைப்போம், நிறைவாக வாழ்வோம். கெட்ட எண்ணங்கள் உள்ளே வச்சிருந்த போது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் உள்ளே வரவே வராது. நம் வாழ்க்கையும் பாலைவனம் போல வறண்டு காணப்படும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, காலையிலையும் மாலையிலையும் ஒரு 10 நிமிட நேரம் அமைதியாக உட்கார்ந்து நம்மிடம் உள்ள நல்லதை கண்டுபிடிச்சு அதிகப்படுத்திக்கணும், தீயதை கண்டுபிடிச்சு விலக்கி கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி செஞ்சோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய ஆனந்தம், மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. இப்போ மார்கழி மாதம், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பக்திக்கான மாதம். நிறைய இறைவனையே வாழ்த்து பாடல்கள், திருப்பாவை, திருவெம்பாவை, இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நிறைய இடங்களில் கோயில்களில் போய் பார்க்குறோம், பாடுறாங்க இல்லையா. இதெல்லாம் எதுக்குன்னா, கடவுளை வாழ்த்துவது மூலம் எல்லோரையும் வாழ்த்தும் நற்பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திக்கணும் தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு முறையை வகுத்து கொடுத்தாங்க. நம்ம கோயிலில் போய் அந்த இறைவனை நினைத்து அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்மளுடைய மனம் வளம் பெறும். அந்த வளத்தை வைத்து நம் குடும்பத்தையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் நாம் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு மனசுக்கு ஒரு வலிமை. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போய் இல்லை வீட்லையோ ஒரு சாமி கும்பிடும் பொழுதும் இந்த பாடல்களை பாடும் பொழுதும் மனசுக்கு ஒரு வலு கிடைக்கும் இல்லையா. இந்த வலு தான் நம்மை சிறப்பாக மாற்றும். அதுதாங்க அதை வச்சு நம்ம எல்லோரையுமே வாழ்த்தி பழகணும். நம் குடும்ப உறுப்பினர்களையும் சரி, நம் உறவுகளையும் சரி. வாழ்த்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம். நம்ம வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெற முடியும். மகரிஷி ஒரு வாழ்த்து கொடுத்துருப்பாங்க, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தும் பொழுது நிறைய பயன்களை நம் வாழ்க்கையில் பெற முடியும். வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் அனுபவிக்க முடியும். முயற்சி செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.